உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்னதான் பொங்கல் கொண்டாட்டம் அங்கே சிறப்பாக போனாலும் இந்த வருஷம் கேஷ்யூ நட் பேபியும் இருக்குது அப்படிங்கிறனால ரொம்ப ஸ்பெஷலாக வந்துட்டு 3 பொங்கல் பானை வச்சுட்டு அதில் 3 பேர் தனித்தனியாக பொங்கல் வைக்கிறாங்க. விஜய் காவேரி தனியாக வைக்கிறாங்க, அப்புறம் கங்காவும் சாரதாமாவும் தனியாக, அப்புறம் நிவின் யமுனா தனியாக 3 பொங்கல் வச்சுட்டு இந்த வாட்டி 3 போட்டி கான்டாக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த 3 போட்டியிலனா என்னென்னா, ஒன்று பானை உடைக்கிறது, இன்னொன்று கயிறு இழுக்கிறது, 3ஆவதாக மியூசிக்கல் சேர் வச்சு அவங்க வந்து ரொம்பவும் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னதான் இந்த ஃபங்க்ஷன் போனாலும் கிருஷ்ணா மேலே அவருக்கு வந்து சந்தேகம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நிவின் கிட்ட வந்துட்டு தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாரு. ஸோ நிவின் கிட்ட வந்துட்டு நிவின் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, சொல்லுங்கள் விஜய் அப்படின்னோடனே, இந்த மாதிரி கிருஷ்ணா மேலே நம்ம ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் என்னாச்சு, அப்படி என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி வந்துட்டு அன்றைக்கி நைட்டு நான் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது எதேச்சியாக மொபைலில் கேமரா செக் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து வெளியில் கிருஷ்ணா யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நான் அப்படியே பார்த்தேன், அதில் யாரும் தெரியல. திரும்ப நான் வெளியில் வந்து பார்க்கும்போது தான் பார்த்தா கடைசியில் அது வந்து ராகவ் கிட்ட வந்து அவர் நின்று பேசிகிட்டு இருக்காரு. நான் திரும்பவும் கூப்பிட்டு மறுநாள் கேட்குறேன், ஆனால் அவர் வந்துட்டு இல்லை, நான் யார்கிட்டையுமே பேசலை, எனக்கு இங்கே சென்னையில் யாரையுமே தெரியாதுன்னு சொல்லி அடித்து பேசுகிறாரு. நான் பார்த்த விஷயம் அவருக்கு தெரியல, நீங்கள் வேறு யாரையோ பார்த்துருக்கீங்கன்னு சொல்கிறாரு. என்கிட்ட வீடியோ கிளிப்பிங்கே இருக்க கேமராவில் எடுத்தது. ஆனால் இவர் பொய் சொல்கிறாரு நவன். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, இவங்க வந்து இங்கே வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்கன்னா இதில் பசுபதி ராகவ் 2 பேருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஸோ ஏதோ எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன விஜய் சொல்கிறீங்க, இப்படியெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறாங்க. ஆமாம், எனக்குமே ஆரம்பத்தில் டவுட் இருந்தது. அதுக்கப்புறம் இவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்குள்ளே அந்த பொண்ணு பார்த்துக்கட்டும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவும் இந்த மாதிரி சொன்னனால நான் ஆஃபீஸ்லேயும் வேறு ஜாயின் பண்ண சொல்லிட்டேன். ஸோ ஆஃபீஸ்லேயும் போயிட்டுருக்கேன். ஆனால் இப்போ வந்துட்டு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்குது, நீங்கள் கொஞ்சம் மைனூட்டாக அவரை வாட்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நிவன் வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக நான் பண்ணுறேன் விஜய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ நிவன் யமுனா 2 பேருமே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அங்கே போகும்போது பார்த்தா அவங்க அம்மா வந்துட்டு பரபரப்பாக வந்துட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. என்னம்மா எங்கே கிளம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லைடா, நாளைக்கு தான் போக போகிறேன், இப்போ எங்கேயும் போகல அப்படிங்கிறாங்க. அதாம்மா எங்கே கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாளைக்கு ராகவுக்கு பர்த்டேடா, 25th பர்த்டே, அதனால் அண்ணன் கொஞ்சம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ராகவுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கணும்டா, நாளைக்கு தான் போய் வாங்கணும், என் கூட கொஞ்சம் வர முடியுமா அப்படிங்கிறாங்க. சரிம்மா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ளே போயிடுறாரு. உள்ளே போனதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு ஐடியா வருது. டக்குன்னு விஜய்க்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, நாளைக்கு ராகவுக்கு பர்த்டேவா, அதனால் நாளைக்கு கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ விஜயும் நிவினும் சேர்ந்து சூப்பராக ஒரு ஐடியா பண்ணுறாங்க. சரி, நீங்கள் வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணுங்கள், அந்த வாட்சில் வந்துட்டு நமக்கு வந்து ஜிபிஆர்எஸ் அதில் ஏதாவது லிங்க் பண்ணுற மாதிரி பண்ணி அவங்க பேசுகிறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகி நமக்கு கேட்குற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று செட் பண்ணிடுங்க நிவன் அப்படின்னு சொல்லி விஜயும் சொல்லிடுறாரு. சூப்பர் ஐடியா விஜய், நானும் இதை தான் யோசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்துட்டு கிளம்பும் போதே வந்து பார்த்தா அவங்க அம்மா வந்துட்டு, கிளம்பலாமா நிவன், போயிட்டு எனக்கு கிஃப்ட் மட்டும் வாங்கி கொடுத்துரு, நீ வரியாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நான் வரலம்மா, நான் ஏதோ கொஞ்சம் வெளியே போகிறேன், வரும்போது நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்துடுறேன், ஒரு 1 மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்தோடனே நீங்கள் கிளம்பிடலாம் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரும் போயிட்டு அதே மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. ரொம்பவும் காஸ்ட்லியான வாட்சாக தான் வாங்கிட்டு வராரு. அதை பார்த்தோன்னே, சூப்பர் நிவன், வாட்ச் வாங்கிட்டு வந்துட்டியா, நானே இதை தான் நினச்சேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறது என்னன்னு எனக்கு தெரியும்லம்மா, இந்தாங்க இதை போய் ப்ரெசென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்து விட்டுறாரு. ஸோ இவங்களும் அதே மாதிரி போயிடுறாங்க. ஸோ இன்னொரு சைடு என்னென்னா, இப்போ ராகவுக்கு பர்த்டே அப்படிங்கும்போது ஸோ இந்த மீட் வந்துட்டு கிருஷ்ணாவுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது நைட்டில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இவங்க போயிட்டு அந்த வாட்சையும் ப்ரெசென்ட் பண்ணோன்னே பசுபதியும் ஹாப்பி ஆகுறாரு. ராகவும் பார்க்கும்போது, இதை மறக்காமல் கட்டி விடணுமா, நீங்கள் கையிலே கட்டிக்கணும்னு நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி தான் நிவன் கொடுத்து விட்டதுனால, இங்கே பாரு ராகவ், இது வந்து அத்தை உனக்காக வாங்கிட்டு வந்திருக்குது, அதுவும் ஆசாசையாக வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை நீ எப்பவும் கையை விட்டு கலட்டக்கூடாது, எப்போவுமே நீ போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி கையிலே போட்டு விட்டுடுறாங்க. சரிங்க அத்தை, நான் கண்டிப்பாக போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் கையிலே போட்டுக்கிறாரு. ஸோ அன்னைக்கு நைட் என்ன ஆகுதுன்னா, கரெக்டாக இங்கேருந்து கிருஷ்ணா கிளம்பி போகிறாரு. ஸோ அதை விஜய் வந்து நிவனுக்கு கரெக்டாக கால் பண்ணி சொல்லிடுறாரு. இந்த டைமில் கிருஷ்ணா எங்கேயோ வெளியே கிளம்பி போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது, விடுங்க விஜய், நீங்கள் எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க, கண்டிப்பாக ராகவை பார்க்க போனால் எனக்கு எல்லா அப்டேட்டும் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க போயிட்டு மீட் பண்ணி அங்கே பேச ஆரம்பிக்கும் போதே பார்த்தா கரெக்டாக வந்துட்டு எல்லாமே மொபைலில் வந்து மெசேஜஸ் இவருக்கு வந்துட்டு வாய்ஸ் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ ஜிபிஆர்எஸ் மூலமாக இவர் எல்லாத்தையுமே வந்துட்டு கேட்குறாரு. ஸோ கேட்க ஆரம்பிக்கும் போதே அங்கே வந்து ராகவ் பயங்கரமாக வந்துட்டு கிருஷ்ணா கிட்ட திட்டுறாங்க. ஸோ அப்போ திட்டும் போதுமே, என்ன கிருஷ்ணா பண்ணிட்டு இருக்கீங்க, போயிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் நான் சொன்ன வேலையை செய்யாமல் அங்கே போய் அந்த வளகாப்பில் போய் நின்று நீங்கள் அச்சதை தூவிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கதா உங்களை அனுப்புனேனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை சார் புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் போன உடனே வந்து இதெல்லாம் பண்ண முடியாது, அவங்களாம் வாண்டடாக வந்து எங்ககிட்ட சிக்கிறாங்க, அவங்கக்கிட்ட நாங்களாம் போய் எதுவும் கேட்கல, அவராக தான் என்னை ஆஃபீஸ்க்கு வான்னு கூப்பிட்டாரு, சரி இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானேன்னு சொல்லிட்டு நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் என் மேலே நம்பிக்கை இருக்கும்ல, ஏற்கனவே அந்த பாப்பா விஷயத்தில் வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான், அதை வந்துட்டு விஜயே அந்த மாதிரி பண்ணிட்டாரு. ஆனால் நீங்கள் சொன்ன அளவுக்குலாம் விஜய் வந்து அங்கே ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை போல இருக்கே, அவராக தான் என்கிட்ட வந்து எல்லாமே சிக்கிறாரு அப்படிங்கிறாங்க. உடனே பசுபதி இருந்துட்டு, நீ நினைக்கிறது தான் தப்பு, அந்த விஜய் அவ்வளோ சாதாரணமாலாம் நீ எடை போடாத,
என்னவே அவன் ஆட விட்டவன், என் பையனையே தூக்கி அவன் கடத்தி வச்சுருந்தவன், அதை பற்றிலாம் உனக்கு தெரியாது. அதனால தானே அவனுக்கு பயங்கரமாக ஒரு வலி கொடுக்கணும்னா எங்கே அடித்தா அவனுக்கு வலிக்கும்னு எனக்கு தெரியும். அதனால தான் உன்கிட்ட வந்துட்டு நான் இப்படி சொல்லி சந்தானத்தோட 2வது ஃபேமிலி நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போங்க, அப்போ தான் அந்த குடும்பமே ஆடி போகும்னு நான் ஒரு பிளான் போட்டேன். அதே மாதிரி தானே இப்போ ஆடி போய் நிற்குது அந்த சாரதா. அந்த வீட்டிலே இருக்க முடியாமல் இப்போ பயந்து போய் வீடு இல்லாதவ மாதிரி சம்மந்தி வீட்டில் போய் உட்காந்துருக்கால. இன்னும் அவள் அழுகணும், அவள் அழுக வச்சு நான் பார்க்கணும். அதே மாதிரி அந்த கங்கா அவள் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை ஏன் சொல்கிறீங்க? குமரனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்து ஃபோனே போக மாட்டேங்குது. நாங்கள் ஒரே புலம்பல் தான் எப்போ பார்த்தாலும். ஆனால் விஜய் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காரு. ஆனால் நிவினுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேங்கிற மாதிரிலாம் சொல்லி பொய் சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடத்துல பசுபதி வந்து பயங்கரமாக சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு அந்த குமரனை வந்துட்டு அவ்வளோ ஈஸியாலாம் நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப நாளைக்கு அனுப்பாமல் இருக்க தான் நல்லது. அங்கே இந்த குமரனை விட்டிங்கன்னா எல்லாத்தையும் போய் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி பண்ணுவேன் நான்? அதான் குமரனே உண்மையான குடும்பம்னு சொல்லிட்டு சொல்ல வச்சுட்டேன்ல. அப்போ அந்த குடும்பமே வந்து உண்மையான குடும்பம் தானே உங்களை நம்பிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க எந்த விஷயத்துலையும் நம்பலை. குமரன் வாயை திறந்து ஆமாம் இது உண்மையான குடும்பம் தான், மாமா என்கிட்ட சத்தியம் வாங்கியிருந்தாருன்னு குமரன் சொன்னதுனால மட்டும்தான் இப்போ உங்களை அந்த வீட்டில் வச்சுருக்காங்க. இல்லைனா அந்த விஜய் எப்பேற்பட்ட ஆள், அதுக்கு மேலே காவேரி, அவளை பற்றிலாம் உனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிறாங்க. என்னவோ நான் இப்போ பார்க்குற வரைக்கும் அவங்க வந்துட்டு என்கிட்ட நல்லா தான் பேசுகிறாங்க. எந்த டவுட்டும் வராத மாதிரி அவங்களுக்கு தண்ணி வேணுமா காஃபி வேணுமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் கொஞ்சம் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சூப்பர் கிருஷ்ணா அப்படியே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்துட்டு நிவின் கேட்குறாரு. அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அதை வந்துட்டு விஜய்க்குமே அனுப்பிடுறாரு. ஸோ இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறமா விஜய் வந்து மறுநாள் முத்துமலர், கிருஷ்ணா, அப்புறம் சிந்து 3 பேரையுமே கூப்பிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சாரதாமா வந்து நின்று சொல்லுங்கள் தம்பி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அத்தை இந்த விஷயம் வளன்னு இழுத்துட்டே இருக்க வேணாம், அவங்களும் கஷ்டத்தில் இருக்காங்க, அதனால் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை பற்றி சொல்கிறீங்க தம்பி அப்படின்னோடனே இல்லை அத்தை அவங்க தான் ஷேர் கேட்டாங்கல்ல அந்த ஷேரை பற்றி தான் அப்படின்னோடனே முத்துமலருக்கு கிருஷ்ணாக்கெலாம் அப்படியே ஒரு மாதிரி நம்மட்டு சிரிக்கிறாங்க. அதுலேயும் ஒரு வில்லத்தனம் அங்கே தனியாக தெரிய தான் செய்யுது. அதையும் விஜய் வந்து வாட்ச் பண்ணுறாரு. அப்போது சாரதா கேட்குறாங்க, நம்ம என்ன தம்பி பண்ணுறது, நம்ம தான் சொன்னோம்ல நான் வீட்டில் இருந்தெல்லாம் கொடுக்க முடியாது தம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அத்தை நீங்கள் வீட்டில் இருந்தெல்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாம், அதை வந்து காவேரி பேருக்கு தானே நம்ம மாற்ற போகிறோம். அதில் வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் என்னென்ன ஷேர் வருமோ அதை அப்படியே நான் கொடுத்துட்றேன், எக்ஸ்ட்ராவாக ஒரு ஷேர் அது என்ன வேல்யூவோ அதை வந்து இவங்ககிட்ட நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணா திரும்பவும் இந்த இடத்துல பழைய மாதிரியே ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவர் அப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் விஜய் வந்து இப்படி பேசவே ஆரம்பிக்கிறாரு. அப்போ உடனே அதெல்லாம் முடியாது பிரதர், அது எப்படி சாத்தியமாகும், எங்களுக்கும் அந்த இது மற்ற 6 பேருக்கும் அப்படின்னா எப்படி அது சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. இல்லை பிரதர் புரிஞ்சுக்கோங்க, இல்லைனா நீங்கள் வச்சிருக்க டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க, நான் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துமலர் வேகமாக போயிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது காவேரி கிட்ட சொல்லி அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வா நம்ம கிட்ட இருக்கதையும் அப்படின்னு சொல்லும்போது எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா இவங்ககிட்ட இருக்க வீட்டு பத்திரமும் இவங்க கிட்ட இருக்க வீட்டு பத்திரமும் ஒன்றா தான் இருக்குது. பட் முத்துமலர் கிட்ட இருக்கிறது மட்டும் ஜெராக்ஸ் காப்பியாக தான் இருக்குது. ஆனால் தோட்டத்து பத்திரம்னு ஒன்று அவங்க கையில் வச்சுருக்காங்க. அப்படி ஒரு பத்திரம் சாரதாம்மா கிட்டே இல்லவே இல்லை, அதாவது எஸ்டேட் பத்திரம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒன்று அவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல சாரதாம்மா கேட்குறாங்க, இந்த பத்திரம்லாம் எங்ககிட்ட இல்லவே இல்லை தம்பி, அப்படி ஒன்று அவர் வாங்கினாரா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாது, எங்ககிட்டலாம் சொல்லவும் இல்லை, அது எந்த இடத்துல இருக்குங்கிறது கூட எனக்கு தெரியாது, ஆனால் இவங்க தான் புதுசாக கொண்டுட்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு புரியுதத்தை, நீங்கள் ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க பிரதர் இந்த தோட்டத்து பத்திரம் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் தான் எங்ககிட்ட கொடுத்தாரு அப்படின்னு சொன்னோடனே முத்துமலர் இருந்துட்டு இல்லை தம்பி இங்கே என்ன சொத்து வாங்கினாலும் அக்கா கிட்ட ஒரு காப்பி கொடுத்துட்டு எங்ககிட்டையும் எதுக்கும் இருக்கணும், உங்ககிட்டையும் ஒரு பிடிப்பு இருக்கணும்னு சொல்லி எங்ககிட்டையும் ஒன்று வந்து கொடுத்தாருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சாரதாம்மா என்ன கேட்குறாங்க, அது எப்படி தம்பி அவர் கொடுத்துருக்க முடியும், தோட்டத்து பத்திரம் அவர் தான் பத்திரமே பண்ணலையப்பா, அப்போ தானே அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல வந்துட்டு கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு விஜய் இப்போ சொல்கிறாரு, நீங்கள் மற்ற விஷயம்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, ஃபோட்டோ காட்டினீங்க எல்லாமே ஓகே தான், பட் இந்த தோட்டத்து பத்திரம் அப்படிங்கிறது எங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல பிரதர் அப்படிங்கிறாங்க. எங்களை என்னங்க பண்ண சொல்கிறீங்க, எங்கள் அப்பா கொண்டு வந்து கொடுத்தது தானே உங்ககிட்ட காட்டிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா இதை வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லையே, அவர் வந்துட்டு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, இங்கே வந்து கங்காக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும்போது அந்த தோட்டத்து விஷயத்தை முடிச்சுட்டு கங்காவுக்கு நிச்சயதார்த்தத்தை நல்லபடியாக முடிச்சு கல்யாணத்தை முடிச்சிடணுங்கிறக்காக தான் அவர் இங்கே வந்தார். வந்துட்டு இது மாதிரி பொண்ணுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதுலேருந்து கொஞ்சம் பணத்தை கொடு, தோட்டத்தையும் நல்லபடியாக ரிஜிஸ்டர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் கேட்டது. அப்போ வந்து அவர் என்கிட்ட எந்த பணமும் இல்லைன்னு சொன்னதுனால தான் அவர் ஹார்ட் அட்டாக்கே வந்து இறந்திருக்காரு, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கும்போது இல்லை அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அவர் இறந்த விஷயமே எங்களுக்கு 2 வருஷம் கழிச்சு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க இதெல்லாம் வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும்னு சொல்கிறீங்க, இறந்ததுக்கு அப்புறம் அப்படி ஒரு பத்திரமே பண்ணாதப்போ அந்த பத்திரம் எப்படி உங்கள் கைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ ஒரு மாதிரி அவர் முழிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன பிரதர் சொல்லுங்கள் உங்ககிட்ட தானே கேட்குறேன் அப்படிங்கிறாங்க.
இல்லை இது வந்து பசுபதி மாமா எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பசுபதி மாமா தானே, அவர் கொடுத்துருப்பாரு, எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறாங்க. என்ன பிரதர் நக்கலாக பேசுகிறீங்க, எங்களுக்கு சொத்து கேட்டு நாங்கள் வந்து நின்னா நீங்கள் இப்படி தான் இலக்காரமாக எங்களை பேசுவீங்களா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் இல்லை பிரதர், பசுபதி உங்ககிட்ட கொடுத்துருக்காரு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் நீங்கள் நிற்கிறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன பிரதர் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு சொத்து வேணும், அதுவும் சரி பாதி வேணும், அது நீங்கள் வந்துட்டு சரி கொஞ்சம் ஆற போட்டாலும் எங்களுக்கான நியாயத்தை நீங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் நல்ல மனுஷராக இருக்கீங்கன்னு சொல்லி நம்பி தான் இப்போ உங்ககிட்ட நின்று நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா சொல்கிறாரு. அதெல்லாம் சரிதான், இந்த தோட்டத்து பத்திரம் கொண்டு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் வாய்ப்பே கிடையாது, அதை அந்த பத்திரத்தை காட்டுங்க, அதில் இருக்க சைன் யாரோட சைன் அப்படிங்கிறாங்க. நல்லா பாருங்க எங்கள் அப்பா பண்ணதான் அப்படிங்கிறாங்க. இந்த உங்கள் அப்பா பண்ணாருன்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தீங்கல்ல, இதே மாதிரி ஃபோர்ஜரி வேலையை ஏற்கனவே பசுபதி வாங்கி இந்த மாதிரி பண்ணி தான் என்கிட்ட நல்லா வாங்கினான், அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா, அதை பற்றி ஏதாவது பசுபதி சொன்னாரா அப்படிங்கிறாங்க. அப்போவே அவங்க ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல தோட்டத்து பத்திரத்தை வச்சு வந்து இவங்க வந்து பயங்கரமாக விஜய் கிட்ட லாக் ஆகுறாங்க. சரி கிருஷ்ணா, நீங்கள் வந்துட்டு இங்கே சென்னையில் யாருமே உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க அன்றைக்கி நான் கேட்டப்போ, உங்களை யாரோ வந்து பார்த்தாங்கன்னு சொல்லி நான் கேட்டப்பையும் இல்லை நீங்கள் வேறு யாரையோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சமாளிச்சிங்க அப்படின்னோடனே, சமாளிச்சேனா நான் அப்படி இல்லை யாரையுமே பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னா நீங்கள் பசுபதி கிட்டே எப்போ பேசுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் எப்போ எங்களை விட்டுட்டு வந்துட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போவோம், உங்கள் வீட்டு அட்ரஸ்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும், அவர்கிட்ட கேட்டு தான் வாங்கி நாங்கள் வந்தோம், அப்போ தான் அவர்கிட்ட நான் லாஸ்ட்டாக பேசினது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அப்படியா, சரி ஓகே, அப்படின்னா இதுதான் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக அவர்கிட்ட பேசினதான்னு பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த வாய்ஸ் நோட் எடுத்து போடுறாங்க. அதில் வந்து பசுபதி, ராகவ், கிருஷ்ணா எல்லாமே வந்துட்டு முதல் நாள் நைட்டு ராகவோட பர்த்டே அன்னைக்கு நைட்டு அவங்க பேசின அந்த வாய்ஸ் நோட் அதை கேட்டோன்னே அவருக்கு ரொம்பவுமே ஷாக் ஆகுது. என்ன பிரதர் இதெல்லாம் எப்படி நடந்திருக்குன்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் பார்க்குறாரு. உடனே இதை எப்படி பண்ணியிருப்பேன்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொன்ன உடனே கரெக்டாக இந்த சைடு நிவன் அப்படின்னு கூப்பிட்டோன்னே நிவன் அங்கேருந்து மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னே இவங்க ஆடி போயிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல புரிஞ்சிருச்சு அவங்க வந்து நம்மளை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எப்படி வந்துட்டு அவங்க லாக் பண்ணுறாங்க, எந்த மாதிரி வந்து போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க, இதெல்லாம் தாண்டி வந்திருக்க குடும்பம் ஃபேக்கான ஃபேமிலி தான் அப்படிங்கிறத எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா சந்தானத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அந்த குடும்பமே ஸ்ட்ராங்காக நம்புது. அந்த ஊர்லேயுமே அப்படி தான் அவர் நடந்துக்கிட்டார். இப்படி இருக்கும்போது சந்தானத்து மேலே இப்படி ஒரு பழியை போடணும் அப்படின்னா அது கண்டிப்பாக பசுபதியால் தான் முடியும் இல்லையா. ஸோ அவர் தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற டவுட் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. அப்படிங்கும்போது இனிமேலாவது சந்தானம் அப்படி பண்ணலை அப்படிங்கிறது வந்து வெளியே கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னது லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.